Children's attention. Please salute. Flag salute. Very good. What's your name? One, two, three, something. Okay. On your mark, get set. 1, 2, 3. Okay, first prize, Vilma Aravind. Give me a big applause for Vilma Aravind. And second prize, Kanishka. Very good. Na pudichika. Third prize. Second prize, Kanishka. And third prize, Very good. Madhivadani. Parents, share them. Give a big applause for the winners from Parapai branch, UKG kids. First prize goes to Vilma Aravind and second prize goes to Kanishka. Third prize goes to பேரண்ட்ஸ் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எஜுகேஷனை சொல்லுவார்கள், ஸ்காலர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். சிலபஸ் வேற மாதிரி இருக்கலாம், ஃபார்ம்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், கைண்டர் கார்டன் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, education gives knowledge. Education gives knowledge. Knowledge gives light. Light shows the path. When you can see the path, you can obtain your goal. அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்வி என்பது உங்களுக்கு அறிவை கொடுக்கும். அறிவு என்பது வெளிச்சம். வெளிச்சம் இருந்தால் உங்கள் பாதையை நீங்கள் பார்க்கலாம். அந்த படிக்கக்கூடிய மாணவன் பார்க்கலாம், அல்லது நானா இருந்தாலும் கூட பார்க்கலாம். ஒரு பாதை தெரிந்தால் நம்முடைய இலக்கை அடையலாம். இதுதான் வெளிநாட்டுக்காரங்க, வளர்ந்த நாடுகளில் உள்ளவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த அடிப்படையில் தான் கல்வியை ஊட்டுகிறார்கள். அப்ப கல்வின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுக்காரர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்றை தெரிந்து கொள்வது மட்டும்தான் கல்வி. அதுல பிரயோஜனம் கிடையாது. அந்த கல்வி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், இதனால் என்ன பயன், இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்ற அறிவை சின்ன வயதிலிருந்தே அவர்கள் நம்ம ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டும் பொழுதுதான் என்ன கற்றுக்கொண்டார்களோ அந்த கல்வியை அறிவாக அவர்கள் மாற்றி அதன் மூலம் ஒரு பெரிய எதிர்காலத்தை, வெளிச்சத்தை கண்டு தங்களுடைய இலக்கை அவர் அடைய முடியும். இப்படித்தான் பல பேர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளி கல்விகளை மட்டும் கற்றுக் கொடுக்கும். இப்ப நியூமரிக்கல் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க, நல்ல பாஸ் மார்க் வாங்கினா போதும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பல இடங்கள்ல
கல்வியை கற்றுக்கொண்டு நான் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கிறேன் என்ற அடிப்படையில அதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மெச்சூரான கல்வியை நாம் வழங்க வேண்டும். அந்த கல்வி எதை கற்பிக்கிறது, இதை நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்பதை இதே மாதிரி சின்ன பையன் அவர் இருக்கும்போது படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி கேட்கிறார், நீ என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் நான் பெரிய வியாபாரி ஆகணும். அவர் அமெரிக்கருடைய அந்த ஏழ்முனா ரொம்ப பெருசா இருக்கும், இந்த பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும்னு சொல்றார். அவர் தட்டி கொடுத்து அந்த ஆசிரியர்களை அழைத்து இந்த பையனுக்கு அதுல உள்ள எல்லா நிகழ்ச்சியும் கற்றுக் கொடுங்க என்று சொல்லி அந்த பையனை ஊக்குவிச்சுதான் இன்னைக்கு அமேசானுடைய உரிமையாளராக இருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அதே போல பெரிய மனிதர்கள், வளர்ந்த பெரிய மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சிறு குழந்தையா இருந்தவர்கள் தான். அவர்கள் பெற்றோர்கள் எப்படி, ஆசிரியர்கள் எப்படி அவர்களை வழிநடத்துகிறார்களோ அதுவாக வருவார்கள் என்று கூறி அந்த அடிப்படையிலே உங்களுடைய பிள்ளைகளை நான் இன்னும் சில வருடங்கள் கழித்து ஒரு 5 வருடம் 6 வருடம் அல்லது 10 வருடம் கழித்து வரும்பொழுது உங்கள் குழந்தைகள் ஒவ்வொரு திறனில ஒரு நல்ல ஒரு டேலண்டடான ஒரு குழந்தையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் இங்க வந்தேன். இங்க நம்முடைய குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் சிறப்பு பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று நல்ல கல்வியாளர்களாக ஒவ்வொரு துறையிலும் சிறப்பு பெற்று விளங்கக்கூடியவர்களாக இவர்கள் வர வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் அவர்களை ட்ரெயின் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.